இதற்கெல்லாம் அவருடைய கோரிக்கைகளை பொதுமக்கள் வருவாய் தீர்வாய அலுவலகத்திலே சமர்ப்பிப்பது வழக்கம். மிகவும் சிறப்பாக அவருடைய வருகை அமைந்திருக்கின்றது. அவர்களை வருக என்று இந்த பொன்னேரியை பொறுத்தவரையில் மாவட்ட வருவாய் அலுவலர் உயரம் போக்கும் செயலே இதயம் என்பது ரோஜாவான நினைவே நறுமணமாகும். இதயம் என்பது ரோஜாவான நினைவே நறுமணமாகும். எங்கே இதயம் அங்கே வாழும் அன்பே இவரையாளும். நம்முடைய புதிய தொகுதி சட்டமன்ற உறுப்பினர்களை சிறப்புரையாற்ற அன்போடு அழைக்கிறேன். பிறகு நம்முடைய சார் ஆட்சியர் கோட்டா துணை வட்டாட்சியர் பாட்டெல்லாம் பாடினாங்க. எனக்கு வந்து இந்த பாட்டுக்கெல்லாம் நல்லா தெரியும். புதிய பூமி படத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பாட்டிய பாட்டு, உனக்கு என்ன வேண்டும் எனக்கு என்ன வேண்டும் உலகில் நிச்சயம் உண்டு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு உனக்கு என்ன வேண்டும் எனக்கு வேண்டும், உனக்கு ரெண்டு இடம் எனக்கு ஒரு இடம் உலகில் நிச்சயம் உண்டு. அவர் எழுதிட்டே பாடினாரு. நான் இடத்தை பற்றி பேசுகிறேன். ஏன்னா நம்ம இங்கே வந்துக்கிறது வந்து இந்த இடத்தை பற்றியோட பிரச்சனை தான். ஸோ அந்த படத்தில் அவர் டாக்டராக தான் நடித்தார். அவர் சினிமாவில் டாக்டராக நடித்தார். கரெக்டுங்களா? அதே மாதிரி நிறைய டாக்டராக வந்துட்டேன். இடம் அப்படின்றப்பன்னா நான் இங்கே வந்து இந்த வருவாய் தீர்வாயம் 1435 பொன்னேரி வட்டம் வருஷத்துக்கு ஒரு முறை தான் நடக்குது. 2ஆம் தேதியில் ஆரம்பித்து 23ஆம் தேதி முடியுது. இந்த நேரத்தில் பல அலுவல்கள் காரணமாக நான் வர முடியவில்லை. அதனால் உங்களோட விண்ணப்பங்களை நான் ஏற்க முடியவில்லை. இந்த கடைசி நாள் இதோடு அடுத்த வருஷம் தான் இது ஆரம்பிக்கும். அதான் இந்த கடைசி நாளாக வரலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி காலையில் செக்ரட்டேரியட்டில் இன்றைக்கி சட்டப்பேரவை முடிஞ்ச பிறகு எப்படியாவது இன்றைக்கி வந்து சேர்ந்தேன்னு சொல்லி சேர்ந்துட்டேன். எல்லாமே இருக்கும். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எல்லாமே இங்கே தான் இருக்குது. எல்லாரோட அலுவலகமும் இங்கே தான் இருக்குது. அதனால் இது ஒரு நல்ல ஒரு இதையும் நான் நல்ல விதமாக தரம் உயர்த்தணும் அதுக்கு நான் பாடுபடுவேன். மேலும் இது வந்து எனக்கு நீண்ட நாள் ஒரு இது வந்து இது ஒரு தனி மாவட்டமாக பிரிக்கணும்னு நான் ஆசைப்பட்டு இருக்கேன். நான் ஒரு முறையாக நான் வந்து இங்கேருந்து பொன்னேரிலேருந்து திருவள்ளூருக்கு போகிறதுக்கு 2.5 மணி நேரம் ஆகிடும். ஒரு விஷயமும் நம்ம கலெக்டர் ஆஃபீஸுக்கு போகிறதுங்களா இது ஒரு கோரிக்கையாக நான் வந்து சட்டசபையில் கொண்டு போகிறேன் என்றதை நான் உங்களுக்கு உறுதியாக சொல்கிறேன். நம்ம தனி மாவட்டமாக பிரிச்சுட்டா நமக்கு நல்லா இருக்கும். காரணம் வந்து இத்தனை கிராமங்களில் ரொம்ப நம்ம கஷ்டப்பட வேண்டியிருக்கு. அப்புறம் நமக்கு வந்து எல்லா விஷயமும் இங்கே இருக்குது. அதுக்கு புனித கோயில்கள் இங்கே இருக்குது, நிறைய தொழிற்சாலைகள் இருக்குது. அதனால் நம்ம அது ஒரு தனி மாவட்டமாக பிரித்தா நமக்கு வந்து நிறைய வருவாய் கிடைக்கும். அது மூலமாக நிறைய ஜனங்களுக்கு நிறைய விஷயம் நாம் செய்யலாம். அந்த ஒரு இது இருக்குது. அதுக்காக தான் நம்ம வந்து எனக்கு வந்து பிறந்து வளர்ந்து எல்லாமே ராயபுரம் தான். இருந்தாலும் தலைவர் வந்து நீங்கள் போயிட்டு பொன்னேரியில் போய் நீங்கள் ஒர்க் பண்ணுங்கன்னு சொன்னார். ஏன்னா பொன்னேரியில் போய் வேலை செஞ்சுட்டா எம்எல்ஏ ஆகிட்டா அங்கே வந்து அதிகாரிகள் இருந்துட்டா தமிழ்நாட்டில் எவ்வளோ வேணால் போய்க்கலாம். அப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான ஒரு தொகுதி பொன்னேரி. அதுதான் நான் உங்கள் கையில் கொடுக்குறேன்ட்டார். நீங்கள் போயிருக்கீங்க, கஷ்டப்பட்டீங்க, என்ன நல்லா பண்ணீங்க, அதை நீங்கள் தீர்ப்பட்டீங்கன்னு சொல்கிறாரு. ஸோ இது வந்து அவர் கொடுத்தது. இதுக்காக என்னுடைய வெற்றிக்காக உழைத்த உங்களுக்கு எனக்கு ஓட்டளித்த மக்களுக்கு நான் கொஞ்சம் கொஞ்சமாக செய்ய வேண்டியிருக்குது. இங்கே பாருமா இறப்புச் சான்று வழங்கப்படுது. இங்கே பாருமா இறப்புச் சான்று வழங்கப்படுது. இங்கே பாருங்க, அப்படியே பாருங்க. ஓகே. ரொம்ப அழகாக இருக்காங்க, ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க. மேடம் சொல்லி இந்த மாதிரி எனக்கு வருவாய்
சிறப்புறவாக இருந்தால் அதை நீங்கள் ஏற்பாடு செய்தால் நமக்கு வந்து இந்த மாதிரி நீட்டாக எல்லா நாளும் இருந்தாங்கன்னா பொதுமக்கள் வந்து மகிழ்ச்சியாக இருப்பாங்க. அவங்களால செய்ய முடியுதோ அவங்களோட விருப்பம் செய்வோம் செஞ்சிடலாம் ரொம்ப எல்லாரும் நல்லா கவர்மெண்ட்டு நம்ம வந்து சேவை செய்ய வேண்டிய இடம் மக்களுக்காக செய்ய வேண்டிய ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் எல்லாரும் இருக்கிறேன் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் தளபதி பார்க்கும்போது போயிடுங்க தெரிவிங்க அந்த பக்கமாக இல்லை இந்த ஃபோட்டோ தான் வரும் பாட்டாளி நிறைய பேர் ஓட்டு போட்டிருக்காங்க தலைவர்